பிரைஸ் தி லார்ட். லேவியராகமம் 26 அதிகாரம் 2 வசனம். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். இந்த லேவியராகமம் புத்தகத்திலிருந்து நாம் தொடர்ந்து இந்த வேதத்தை நாம் தின தியானமாக ஒவ்வொரு நாளும் நாம் அதை தியானிக்கிறோம். கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும்படி தேவன் அவர் ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். 6 நாள் உலகத்தில் நாம் காண்கிறோம், புலன்களால் அறிகிறோம், உழைக்கிறோம், படிக்கிறோம், வேலையை செய்கிறோம். இவைகளெல்லாம் புலன்களுக்கு உட்பட்டது. இந்த ஓய்வு நாள் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆத்துமாவிலே தேவனோடு கூட இருந்து அவரோடு இணைந்திருந்து தேவனுக்குள் நாம் வளர்வதற்கு கர்த்தர் இந்த ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார். 6 நாளை ஆண்டவர் படைத்தார். இந்த ஓய்வு நாள் எதை காண்பிக்கிறது என்றால், நித்தியமாய் நாம் தேவனோடு இருக்க போகிறோம் என்கிற நினைவு கூறுதலை ஒவ்வொரு வாரமும் நாம் அதை உணர்ந்து கொள்ளும்படி ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அநேகம் பேருக்கு 6 நாளும் வீட்டில் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தான் பரபரப்பான வேலையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தான் உங்களுக்கு ஓய்வில்லாமல் வேலை. சர்ச்சைக்கு கூட போக முடியாது. பல பேருடைய சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ தடை வருது பாருங்கள். நம்முடைய ஆத்துமாவை தேவனோடு நிலைத்திராதபடி சத்துரு எவ்வளோ தடைகளை கொண்டு வருவாங்க. வேதம் சொல்லியிருக்கிறது, தேவனற்ற எந்த ஒரு இடமா இருந்தாலும் அது விக்கிரகத்தின் இடம். தேவனற்ற பணம் அது விக்கிரகம். தேவனற்ற நட்பு அது விக்கிரகம். தேவனற்ற எல்லா விதமான பொழுதுபோக்குகள் விக்கிரகம். தேவனற்ற உறவுகள் அது விக்கிரகம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களை உண்டாக்க வேண்டாம் என்று 28 முதல்ல சொல்லுகிறார். லேவியராகமம் 28:1. நம்முடைய வாழ்க்கையில் தேவனை மட்டும் முதன்மைப்படுத்தி வாழ கர்த்தர் அவர் வாஞ்சையோடு வைராக்கியமாய் நம்மோடு சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, என் ஓய்வு நாளை நீங்கள் ஆசரிப்பதனாலே, கர்த்தர் சொல்லுகிறார், ஓய்வு நாளை ஆசரிப்பதனாலே மெய் தெய்வம் ஏலோகிம் சிருஷ்டியின் தேவன் நம்மை உண்டாக்கினவரை அவரை நாம் கனப்படுத்துகிறோம், அவரை உயர்த்துகிறோம், அவரை கொண்டாடுகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாயிருப்பீர்களாக, நான் கர்த்தர். எனக்கு அன்பானவர்களே, தெய்வ பயத்தோடு சண்டையை நாம் அனுசரிக்கணும். அன்றைக்கு எந்த வேலையும் தேவனை தவிர முதன்மைப்படுத்தாதீங்க. எவ்வளோ தூரம் சர்ச்சுக்கு போக தொலைவாக இருந்தாலும் பரவாயில்ல, பிரயாசப்படுங்க. கால் கடுக்க நடந்து போனாலும் பரவாயில்ல, ஆசீர்வாதம். நமக்கு எவ்வளோ வேலைகளாம் விட்டு அன்னைக்கு உண்டான எல்லா விதமான வேலைகளை ஒதுக்கி அப்புறம் வைத்து விட்டு தேவனுக்கு முதலிடம் கொடுத்து பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக்குவார். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஓய்வு நாள் தாங்க ஒரு நாள் நாம் நித்தியமாய் தேவனோடு நான் இருப்போம் பரலோகத்தில். அதற்கான ஆயத்தமும், அதற்கான தெளிவும், அதற்கான புரிதலும், அதற்கான நம்ம மணவாளனை சந்திப்பதற்கான ஒரு அங்கீகாரத்தை பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் தேவனோடு நெருங்கி இருப்பதன் மூலம் வெளிப்படுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே நாம் எல்லாரும் அந்த ஓய்வு நாளை பயபக்தியாய் ஆசரிப்போம், தேவ நாமத்தை உயர்த்துவோம். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த நாளில் நம்முடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் உசரிக்க வேண்டும் என்று சொன்னீரே. எங்கள் வாழ்க்கையில் இதை குறித்து நாங்கள் மெத்தனமாக இல்லாமல், ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உமக்கு பயந்து நான் கர்த்தர்னு சொன்னீங்களாப்பா. உமக்கு ஆண்டவரே நாங்கள் செவி கொடுத்து உம்முடைய நன்மை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். உங்கள் தெய்வீக பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.